ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட ராகி வச்சுருக்கேன். ராகியை வச்சு ஒரு அட்டகாசமான அடை, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு 250 ml ராகி எடுத்திருக்கேன். நான் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இந்த கப்பு மெஷர்மெண்ட்லேயே ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி ஸ்லைட்டாக வார்மாக சுடட்டும். இந்த ராகிக்கு அடைக்கு தேவையான சால்ட்டு இதுலேயே சேர்த்துடுவோம். நம்ம இந்த தண்ணி ஸ்லைட்டாக வார்மாக சுடட்டும். இப்போ நம்மளோட தண்ணி நல்லா சுட்டு எடுத்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த ராகி இருக்குல்ல, இந்த தண்ணியில் சேர்த்துறேங்க. ராகி மாவை சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்க. கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணுங்க. இதுலேயே 2 ஸ்பூன் ஈர அரிசி மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா? இப்போது கட்டிப்படாமல் இதை நல்லா கலந்துட்டோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது இருக்கட்டும். இதுனா கொஞ்சம் கெட்டிப்படும். இதுலேயே ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை, சின்னதாக ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துறேன். கூடவே முளைக்கீரை, ஏதாவது ஒரு கீரை, முருங்கைக்கீரை கிடைச்சா பெஸ்ட்டு. ஏன்னா முருங்கைக்கீரை கிடைக்கல, அதனால் முளைக்கீரை ஒரு சின்னதாக ஒரு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா அலசிட்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு இதை ஃபைனாக மிக்ஸ் பண்ணுங்க. அகைன் இது ஒரு 5 மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்க. அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு தோசைக்கல் வைக்கிறேன். தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சுடட்டும். இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கோங்க. இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணுங்க. கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு மாவு எடுக்கணும். எடுத்துட்டு இந்த இலையில் வச்சு தட்டுங்க. கட்டிட்டு ஹோல்ஸ் போட்டுருங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். நடுவில் போட்டோம்ல, அது இப்படி போட்டுருக்கேன். இதெல்லாம் எடுத்திங்கன்னா அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஓட்டையில் ஸ்லைட்டாக எண்ணெய், சைடில் எண்ணெய் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகும். ஸோ ஒரு பட்டம் வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி. நான் ரொம்ப நல்ல மெலிசாக போட்டிருக்கேன். ஒன்றும் கூட தடியாக போடலாம், தப்பு இல்லை. இந்த லூஸ்னஸ் இருக்கும். அந்த மாவு என்னடா அவ்வளோ லூஸாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு மாவு லூஸாக இருந்தால் தான் இது சாஃப்டாக இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துருக்குன்னா இது ரொம்ப சாப்பிடாத ஹார்டாகிடும். இது ஆறுனப்புறம் கூட உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால தான் மாவு நான் காமிச்ச அந்த லூஸ்னஸ் அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா? அட்டகாசமாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 2வது தட்டி இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஓட்டை போட்டு வச்சுருங்க. அடுத்து ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க.
அப்படியே ஸ்லைட்டாக ஒரு பக்கம் எடுத்து விட்டிங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த ஹோல்ஸில் ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய், ஒரு மேலே எண்ணெய் விட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஸ்லைட்டாக எண்ணெய். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ராகிலாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கங்க. இப்போ நான் அரைச்ச இப்போ கலந்த மாவி அடை மாதிரி வார்த்திருக்கேன்ல, இதையே நீங்கள் லூஸ் ஆக்கி தோசை மாதிரி வாக்க முடியும். கூட வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கங்க. தோசையாக வாக்கும்போது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களோட 2வது நம்ம அடையும் தயார். இன்னும் ஒன்று போட்டுறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் பெட்டர். வாழை இலை இல்லைன்னா பட்டர் பேப்பரில் பண்ணலாம், இல்லை அந்த பால் கவர் வருதுல்ல அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் அதில் செய்யலாம். நம்மளோட ராகி அடை ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அந்த தண்ணி சுடுறதும் இந்த கல் சுடுறதும் தான், மாவை கலக்கிறது தான். அந்த மாதிரி வார்ம் வாட்டரில் கலங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக செஞ்ச ஒரு ராகி அடை. நான் மேலே வந்து பட்டர் வச்சுருக்கேன். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ரெசிபி. ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரப்பிரசாதமான ரெசிபி. ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.